வணக்கம் நண்பர்களே. XL100 இது வந்து கிக்கர் டைப் மாடலு. இந்த வண்டியில் வந்து செல்ஃப் கிடையாது. இந்த கிக்கர் டைப் XL100லே விட்டுட்டாங்க. எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டல் பாடியில் 3-in-1 சென்சார், மேப், டிபிஎஸ், ஐஏடி, தனியாக வந்து டிஎஸ்பி இருக்கும். இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா திடீர்னு ஸ்டார்ட் ஆகும், திடீர்னு ஸ்டார்ட் ஆகாது. இது வந்து ஒரு கேஸ் சப்ளை பண்ணுற வண்டி இது. இதுக்கு இந்த யூசி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிகளுக்கு கீழே வரும். இதில் பேட்ரி 2.5 பேட்ரி தான் வரும். இதுக்கு உண்டான கேபிள் வந்து அப்பாச்சி RTR 160 இந்த கேபிளை போட்டால் தான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது P1100 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் சென்சார் ஃபால்ட்டுன்னு வருது. அதாவது மேப் சென்சார். இந்த வண்டியில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது மேப் சென்சார், அதுக்கு வரக்கூடிய 5 வோல்ட்டு, அதே மாதிரி அந்த இக்னிஷன் சம்மந்தப்பட்டது பேட்ரியோட ஆம்பியர். இப்போ இந்த 3 விஷயம் பார்க்கணும். இந்த வண்டியில் என்ன பண்ணணும்? த்ராட்டல் பாடி, ஸ்பார்க் சம்மந்தப்பட்டது, பேட்ரி, இந்த 3ஐயும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஸ்கேன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். வோல்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 10.5 தான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணி நம்ம மல்டிமீட்டர் போகும்போது சார்ஜிங் சர்க்கியூட் ஏறல. அப்போ என்ன சார்ஜிங் சர்க்கியூட் ஏறலையே அப்படிங்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிக்கப் காயிலு ப்ளஸ் வந்து சார்ஜிங் சர்க்கியூட்டு. இது இந்த கப்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ்ஸு. இது வந்து கொஞ்சம் லூஸ் கனெக்ஷனு. இது என்ன பண்ணிட்டேன், இது வந்து ஒரு டேக் போட்டு முறுக்கிட்டு சார்ஜிங் பார்த்தோம். சார்ஜிங்கில் வந்து 14.5 வரையும் ஏறுது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஸ்கேன் பண்ணதெல்லாம் வேப் சென்சார்னு ஃபால்ட்டு காட்டுது. ஏன்னா ஒரு பேட்ரி வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து பக்காவாக இருக்கும். அந்த சார்ஜிங் சர்க்கியூட் ஏறாதனால பேட்டரியோட ஆம்பியர் கம்மியானதுனால மேப் சென்சார் போகக்கூடிய 5 வோல்ட்டு சரியாக போகலன்னா கூட அந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு காட்டலாம். இப்போ நம்ம மேப் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ மேப் சென்சார் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மேக்னெட்டு நம்ம பேசிக்காக என்ன பார்ப்போம், அந்த த்ராட்டல் பாடி எல்லாம் பார்த்துடணும். இதில் மேப் சென்சாரோட கப்ளர் நம்ம கழட்டியிருக்கோம். இதுலேருந்து ஒயர் டேமேஜாக இருக்கானே. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த டிவிஎஸ் கம்பெனியில் நிறையா ஆல்ட்ரு பண்ணி இந்த பம்பர் தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் இந்த இடத்துல அது தட்டி டேமேஜாக இருக்குது. இதுலேயே அப்படியே வைப்பா எவ்வளோ வோல்டேஜ் வந்துருக்கும். இப்போ இதில் வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வோல்ட்டு, அந்த 5 வோல்ட்டுக்கு கரெக்டாக வருது. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த சார்ஜிங் கப்ளரை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு பேட்டரி கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடுச்சு. பூஸ்ட் ஆன பிறகு நம்ம வந்து வோல்ட்டு செக் பண்ணுறோம். இதில் வந்து வரக்கூடிய வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு வந்து இந்த மேப் சென்சார், மேப்பு, டிபிஎஸ்சி, ஐஏடி, இது இந்த கார்னரில் அந்த பிங்க் கலர் ஒயரில் வந்து வருது. அது இல்லாமல் ஓரளவு பரவாயில்ல, கப்பு தப்பிச்சிக்கிச்சு. இதை நம்ம ஸ்லீவ் அடிச்சுட்டு மாட்ட வேண்டியதுதான். நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. வண்டி ரைடர் பார்த்தாச்சு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு, இந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜிங் சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்ளர் வந்து சரியில்லை. இதை நம்ம நான் அமுக்கிட்டு போட்டு சரி பண்ணியாச்சு.
இதை முடித்த உடனே பேட்ரி நல்லா ஆம்பியர் ஏறுது, நல்லா சார்ஜிங் சர்க்யூட் கரெக்டாக இருக்குது. இதை 2.5 பேட்ரி வந்து சென்சாருக்கு ஆக்சிவேட்டருக்கும் வர்றது. அதனால் இது பேட்ரி பூஸ்ட் நல்லா ஆயிடுச்சு. அடுத்தது த்ராடல் பாடியில் அந்த 5 வோல்ட் வரக்கூடிய அந்த ஒயர் டேமேஜ் ஆனதுனால அந்த ஃபால்ட்டு காமிச்சிருக்கு. இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் நண்பர்களே.